வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். நம்ம பேர் சொல்றீங்களா ஃபர்ஸ்ட்? உங்க பேரா? என் பேர் ஸ்ரீதர். நம்ம கடை பார்த்தீங்கன்னா கேஎஸ்என்கோ. நம்ம கடை பார்த்தீங்கன்னா சென்னை ராமபுரம் வந்துட்டீங்கன்னா அரசமரத்திட்ட நம்ம கடை சின்னதாக ஒரு கடை இருக்கும். அங்கே வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம குடோன் கலெக்ஷன் வந்து விட்டுருவாங்க. அடுத்து நம்மள்ட்ட இப்போ நம்ம பொருள் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். இப்போ நம்மள்ட்ட 5 சீட்டர் சோஃபா பார்த்தீங்கன்னா வெறும் 12,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். வித் குஷனோட இந்த மாதிரி உங்களுக்கு 10 குஷன் வந்துடும். 12,000 ரூபாய்க்கு நம்ம 5 சீட்டர் சோஃபா கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி குயின் செட்டு கட்டில் பார்த்தீங்கன்னா 5க்கு 6 குயின் சைஸ் கட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு விட்டு தான் வரும். படுக்கிற பிளாட்ஃபார்ம் சென்ட்ரு பிளேவுட் அந்த மாதிரிலாம் வராது. 10 குறுக்கு கட்டை வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வித் மேட்ரஸு 2 பில்லோட வந்துடும். அடுத்து தேக்கு மரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டில் பார்த்தீங்கன்னா 15,000 ஸ்டார்டிங் இருக்கு குயின் சைஸ்ல. அப்படியே மாடலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு. இது எல்லாமே கீழே பாக்குறது இது எல்லாமே உங்களுக்கு ஒண்ணுமே டெமோ மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த சோஃபா இந்த கட்டில் எல்லாமே ஸ்டாக் உங்களுக்கு காட்டுற பாருங்க. மற்ற கடை மாதிரி இந்த 2 பொருளை வச்சுட்டு ஹோல்சேல்னா சொல்ல மாட்டேன். நான் சொல்றதோட நான் உங்களுக்கு காட்டினாதான் அது ஹோல்சேலா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். அதே மாதிரி கார்னர் சோஃபா பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாயிலேருந்து நம்மள்ட்ட இருக்கு. கார்னர் சோஃபா 25,000 நம்மள்ட்ட இருக்கு. அதே மாதிரி வுட்லயும் நீங்க எப்படி கேட்டாலும் எல்லாமே நம்ம செஞ்சு தருவோம். வுட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில நம்ம வந்து கட்டில் இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா பங்கர் கட்டில் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆர்டரு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வுட்டில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டோரேஜ் வச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜோட வரும். ஸ்டோரேஜ் வரும். அதுவும் அடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வுட்டு தான் வரும். பிளேவுட் எதுவுமே வராது நம்மள்ட்ட. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு வுட்டை பொறுத்த வரைக்கும் எது கேட்டாலும் நம்ம எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. அடுத்து வாங்க நம்ம ஸ்டாக் எல்லாத்தையும் பக்கத்துல குடோன் இருக்கு அங்க காட்டிடுறோம். உங்களுக்கு 12,000 ரூபாய்க்கு 5 சீட்டர் சோஃபா சொன்ன பாத்தீங்களா, நெருக்கு பாருங்க. இந்த லைன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதுல ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 25 செட்டு ஒரு 30 செட்டு இந்த ஒரு லைன்ல இருக்கும். அடுத்து இந்த லைன் அடுத்து பாத்தீங்கன்னா பின்னாடி 2 லைன் இருக்கும். இதெல்லாம் நீங்கன்னா எடுக்கணும்னா ஒரு ட்ரோன் வச்சுதான் எடுக்கிற மாதிரி அந்த அளவு தான் நம்மள்ட்ட இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த ஒரு செட்டு 2 செட்டை வச்சுட்டு நம்ம அதெல்லாம் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி நீங்க இந்த 5 சீட்டர் சோஃபால இப்ப இந்த மாடலுக்கு ஒரு ரேட்டு இந்த மாடலுக்கு ஒரு ரேட்னா கிடையாது. இந்த 5 சீட்டர் சோஃபால இதுல எந்த மாடல் எடுத்தாலும் வெறும் 12,000 ரூபாய்க்கு தரும். இல்ல எனக்கு வெறும் ஒரு 3 சீட்டர் மட்டும் போதும், எனக்கு போட முடியாத இடம் இல்ல, 2 சிங்கிள் போட இடம் இல்ல, எனக்கு 3 சீட்டர் மட்டும் போதும் அப்படி எது எடுத்தாலும் 12,000 ரூபாய் தான். இல்ல எந்த மாடல் எடுத்தாலும் 12,000. இதுக்கு இந்த கைப்பிடி மாறுது, இந்த கைப்பிடி எல்லாம் மாறுது, அதுக்கெல்லாம் வித்தியாசம் அதுக்குன்னா கிடையாது ப்ரோ. நெருக்கு பாத்தீங்களா, இது ஸ்ப்ரிங் மாடல்ல, இது பெண்ட் ஹேண்டில், ஸ்ப்ரிங்ல ஸ்ட்ரைட் ஹேண்டில், அதே மாதிரி இது பைனாப்பிள் ஸ்ட்ரைட் பைனாப்பிள் பெண்ட். நீங்க எந்த மாடல் எடுத்தாலும் 12,000 ரூபாய் மட்டும் தான். வெறும் 3 சீட்டர். இது மாதிரி சந்தை வியாபாரம் எல்லாம் பண்ணி நான் பார்த்ததே இல்லைங்க. எதை எடுத்தாலும் 12,000ங்கிறீங்க. நான் வியாபாரிக்கு கொடுக்குற ரேட்டு தான் ப்ரோ நான் உங்களுக்கு அப்படியே கொடுக்குறோம். வெறும் 3 சீட்டர் மட்டும் இந்த 3 பேர் உட்கார்றது மட்டும் போதும் அப்படின்னீங்கன்னா குஷனோட 6,500 ரூபாய்க்கு தரோம் ப்ரோ. வெறும் 3 சீட்டர் மட்டும். இப்ப சோஃபா எல்லாம் பாத்துட்டீங்க. இந்த கட்டிலோட டாப்னா இந்த வச்சிருக்கோம் பாருங்க. ஏன்னா படுக்கிற பிளாட்ஃபார்ம் என்ன பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வுட்டு தான் வரும். இந்த மாதிரி 10 குறுக்கு கட்டை வரும். நீங்க வீடியோல பாக்குறதோட நேரா வந்து இதை எண்ணி பார்த்துக்கலாம். 10 கட்டை இருக்கான்னு நீங்க எண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். நான் இப்ப உங்களுக்கு கீழே காமிச்சேன் பாத்தீங்களா கட்டில் எல்லாமே டிஸ்பிளேல, அது எல்லாமே ஒண்ணு டெமோ மட்டும் தான் போட்டிருப்பேன். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாக் எல்லாமே இங்கதான் வச்சிருப்போம் ஃபுல்லா. இப்ப நீங்க கீழே பார்த்த எல்லா மாடல்லையும் 50 கட்டில் வேணாலும் 50 இருக்கும், 100 வேணாலும் 100 இருக்கும். இந்த ஒரு கட்டில் 2 கட்டிலாம் வச்சிருக்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாக் கம்மி. இதே உங்களால எண்ண முடியாது அந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்கும். இது என்ன பாத்தீங்கன்னா இந்த தேக்கு மர சோஃபா ஃபுல்லாவே இதெல்லாமே மாடல்னா இப்ப நிறைய கலெக்ஷன் இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா அது ஒரு மாடல் ப்ரோ. இது இந்த பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல். நிறைய ப்ராடக்ட் டிஃபரெண்டா இருக்கு. நம்ம வந்து இங்க ஹோல்சேல் கொடுக்கறதுனால நான் கீழே எல்லாத்தையும் டெமோ போட்டு இங்க வைக்க முடியாது ப்ரோ. ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க நேரா வந்தீங்கன்னா எனக்கு இந்த மாடல் வேணும், இல்ல நீங்க ஒரு மொபைல்ல ஏதாவது ஒரு மாடல் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து வந்தா கூட அதே மாடல் வேணாலும் நம்ம செஞ்சு கொடுப்போம். நீங்க நம்மள்ட்ட வந்தீங்கன்னா எல்லா மாடலும் வச்சிருப்பேன். எல்லாமே நான் எடுத்து நான் கீழே டிஸ்பிளேல வைக்க முடியாது. எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க ஹோல்சேல் மட்டும் தான். வரங்களா நைட்டு வியாபாரிக்கு ஏற்றி விடுறது மட்டும் தான் எங்களுக்கு வேலை. அதே மாதிரி இந்த வெப்சரு சோஃபா இந்த எல்லாமே வச்சிருக்கோம் பாருங்க. இந்த சூளம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த ஊஞ்சல் வெறும் 2,500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. இந்த ஊஞ்சல்
இதுக்கு ஒரு குஷன் வந்துடும். குஷனோட ஊஞ்சலை நம்ம வெளியே வாங்கினா என்ன விலை ப்ரோ? ப்ரோ வெளியில வாங்குனீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு வெயிட் கணக்கு இருக்கு ப்ரோ. நீங்க வெளில வாங்குறீங்களா அவங்கள்ட்ட இருந்து இந்த கம்பியோட கணக்கு இருக்கு, இந்த கம்பியோட கணக்கு கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி இந்த வெயிட் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கம்மியா வரும். நம்மள்ட்ட 2500 ரூபாய்க்கு நான் குவாலிட்டி கொடுக்கறத வந்து நீங்க எப்படி செக் பண்ணணும்னா வெளில வாங்குறீங்க பாத்தீங்களா, அது ஒரு வெயிட் போட்டுட்டு லாஸ்டா என்கிட்டயும் வந்து ஒரு வெயிட் போட்டுங்க. என்கிட்ட எல்லாமே இருக்கு வெயிட் போட்டு காட்டுறதுக்கு. ஏன்னா குவாலிட்டி யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒரு கம்பி வாங்குறோம்னா கம்பியில வெயிட், ஒரு பீரோ எல்லாமே வெயிட் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு 2500 ரூபாய்க்கு இது ஒரு குஷனோட வந்துடும் ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து வெப்சர். இது பாத்தீங்கன்னா வெப்சர்ல இது நீங்க எங்க போய் வாங்கினாலும் 1200 ரூபாய், ஆன்லைன்ல செக் பண்ணா கூட 1200 ரூபாய் தான் வரும். நம்ம பாத்தீங்கன்னா 850 ரூபாய்க்கு தரும். நீங்க ஹோல்சேல்ல எடுக்கிறப்ப நம்ம எல்லாமே பார்த்து கம்மி பண்ணி தான் தருவோம். இதுனா பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்லாம் வராது, லைலான் சேர் தான் இது. இது வந்து நீங்க ஏறி எப்படி வேணாலும் உடைக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இது உடையவே உடையாது. இந்த இருக்கு பாத்தீங்களா, நானே ஒரு 70-75 கிலோ இருப்பேன். இந்த பாருங்க, எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம எப்படி வேணாலும் நான் எது வேணா பண்ணலாம், ஒண்ணுமே ஆகாது. லைலான் தான். சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு மட்டுமே பிடிச்சி ஏறுறேன். ஏன்னா நீங்க அடிச்சு தூக்கி எறிஞ்சா கூட ஒண்ணுமே ஆகாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லே உங்களுக்கு லைலான் சேர் தான். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஸ்டாக் நிறைய இருக்கு. நான் இப்போ வந்து இப்போதைக்கு உங்களுக்கு சொல்றேன். டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா 4 சீட்டர் 13,000 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. அதே தேக்கு மரத்துல எடுத்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாயில ஸ்டார்டிங்ல இருக்கு. சரி, ஓகே ப்ரோ. இது வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட். ஸோ அதனால நம்ம ஸ்டாக்லாம் காமிச்சிட்டீங்க. நம்ம ஷோரூம் இருக்குல்ல, நம்ம ஷோரூம் நம்ம அங்க இருக்கு. அங்க நம்ம எல்லாம் பீரோ, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, டீக்கு எல்லாமே உங்களுக்கு காட்டிடலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஷோரூம்ல உள்ளது எல்லாமே உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த மாதிரி பீரோ இருக்கு பாத்தீங்களா, பீரோனா நீங்க இந்த பீஸ் ரேட்டு அந்த மாதிரி நீங்க ஒரு கிலோ கணக்குல என்னென்ன வாங்கிருப்பீங்க நீங்க? கிலோ கணக்குல ஒரு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பாடு, ரீசெண்டா Dress வாங்கினேன் கிலோ கணக்குல. நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா பீரோவே கிலோ கணக்குல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓ, கிலோ 200 ரூபாய் இந்த பீரோ. எத்தனை கிலோ இருக்கோ அத்தனை கிலோக்குள்ள காசு. இந்த பீரோ எவ்வளவு கிலோ ப்ரோ இருக்கும்? இப்ப இந்த இருக்கு பாத்தீங்களா, 46,400 இருக்கு. ஓகே. எத்தனை கிலோ? 4 கிலோ கணக்குல தான் வாங்குறோம். சொல்ல போனா இது வந்து அதிகபட்சம் 10,000 ரூபாய்க்குள்ள தான் வரும். 9,000 ரூபாய்க்குள்ள தான் வரும். ஓகே. கிலோ 200 ரூபாய். ஆனா இதே வெளியே வித்தா 12,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு விற்பாங்களா? ப்ரோ நான் இதை வந்து பீஸ் ரேட் போட்டு கொடுத்துருந்துங்களா, இதே வந்து நான் ஒரு 40 கிலோவுக்கு கூட சொல்லலாம். 40 கிலோக்கு செஞ்சு நான் இதை வந்து நான் ஒரு 8,000 ரூபாய்க்கு நான் விற்க முடியும். அப்படின்னா நம்ம கிடையாது. மற்ற இடம்னா அந்த மாதிரி ஒரு 40 கிலோ, ஒரு 35 கிலோ, 35 யாரும் போட முடியாது. 38 கிலோக்கு மேலதான் ஒரு பீரோ செய்யலாம். ஒரு அந்த மாதிரி நான் ஒரு 38 கிலோல போட்டு வச்சிருந்தேன். இதை வந்து 9,000 10,000 பீஸ் ரேட் நான் சொல்ல. கிலோ என்ன இருக்கோ அந்த கிலோ எடுக்கிறப்ப அது கேஜ் பாத்தீங்கன்னா இந்த திக்னஸ் நல்லா ஹெவியா இருக்கும். அதே இதுனா பாத்தீங்கன்னா 75 கிலோ வரும். இதுனா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 70 கிலோல இருந்து வரும். இதுனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 240 ரூபா வரும். கிலோ 240 250 இருந்து இருக்கு ப்ரோ. இந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதுல பவுடர் கோட்டிங் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இந்த வாட்டர் ப்ரூஃப்னா பாத்தீங்கன்னா 6,000 ரூபாயில நம்ம ஸ்டார்டிங் வருது. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுல வந்து நிறைய சீக்ரெட் இருக்கு. அதனால வந்து நான் வீடியோல சொன்னா நான் வந்து சரியா வராது. நீங்க நேரா வரப்ப இப்ப இந்த 6,000 ஆஃபர்ல உள்ளதுக்கும் நல்ல குவாலிட்டியா உள்ளது எல்லாமே நான் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். ஆனா நம்ம வீடியோல அதை நான் சொல்லக்கூடாது. நான் சும்மா நான் என்கிட்ட பொருள் நல்லா இருக்கணும், நான் இப்படி 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 நான் அடிச்சுன்னா காட்ட மாட்டேன். இதுல உள்ள குவாலிட்டி உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கு நேரா வரப்ப நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவா சொல்லி தான் நம்ம கொடுப்போம். இப்ப பீரோ பாத்தீங்கன்னா இந்த 1 2 இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா இதுனா பவுடர் கோட்டிங்ல வரும். நான் சொன்ன பாத்தீங்களா பவுடர் கோட்டிங். இதோட உள்ள பினிஷிங் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது பெயிண்டிங்னா வராது, பவுடர் கோட்டிங்ல வரும். இதுல லாக்கரை வச்ச மாதிரி வேணாலும் லாக்கரை வச்ச மாதிரி செஞ்சு தரலாம். அப்படியே இதுலயே வந்து பொண்ணு மாப்பிள்ள, இதுல பொண்ணு மாப்பிள்ள போட்டோவும் வரும். பொண்ணு மாப்பிள்ள போட்டோ வருதுங்கன்னா நான் வந்து ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் எடுத்துனா இதுல ஒட்டுறதுனா கிடையாது, லேசர் பெயிண்டிங்ல வரும். அது உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா அதை வந்து நாங்க பெயிண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் அந்த போட்டோ போட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நீங்க சுரண்டி பாத்துக்கலாம். ஸ்டிக்கரா பெயிண்டிங்கா என்னன்னு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிலோ 200 ரூபாய் தான். பீரோனா ஏகப்பட்டது இருக்கு ப்ரோ. அதே மாதிரி பூஜை கப்போர்டு பாத்தீங்கன்னா 3,000 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். ட்ரெஸ்ஸிங் டேபிள் 3,000 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். எல்லாமே அது பாத்தீங்கன்னா மரத்தூண்ல வரும். நல்லா குவாலிட்டியா இருக்கும் போர்டு. எல்லாம் மக்கள் என்ன பண்றாங்க, இந்த பொருளை தான் நான் பார்த்தேன் இது கம்மியா சொல்றாங்க இன்னொரு இடத்துல, இது கொஞ்சம் நீங்க 100 ரூபா 500 ரூபா எக்ஸ்ட்ரா வருது. இப்ப சாதாரணமா ஒரு பிளேவுட் வாங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு கபோர்ட் செய்ய பிளேவுட் வாங்குறாங்க. அப்ப அந்த கடைக்கு போறப்ப ஒரு 45 ரூபா ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளேவுட் எடுத்து காட்டுவாங்க. இன்னொன்னு 50 ரூபா 60 ரூபாங்க. அதுல குவாலிட்டியை பாக்குறாங்கல்ல. அதே மாதிரி ஏன் ரெடிமேட் ஐட்டம் வாங்குறப்ப அந்த குவாலிட்டியை பார்க்க மாட்டாங்க. இந்த பொருளை தான் பார்த்தேன். அப்ப அந்த ரேட் கம்மியா உள்ள பொருளை தான் அவங்க தர முடியும்.
நான் வந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் நானும் இல்ல மத்த கடையிலேயே ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சொல்றோம்னா அதுல உள்ள குவாலிட்டி இருக்கு. நான் வந்து அந்த குவாலிட்டியோட தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி ஒரு லாக்கர் மாதிரி பார்த்தேன், அது என்ன ப்ரோ? எது ப்ரோ? முன்னாடி ஒரு லாக்கர் மாதிரி இருந்துச்சு. ஆமா ப்ரோ, நம்ம ஆபீஸ்க்கு உள்ள நீங்க லாக்கர் எப்படி கேட்டாலும் எல்லா பொருளும் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் ப்ரோ. ஓகே ஓகே, எல்லாமே நீங்க எல்லாமே நம்ம வுட்டு மட்டும் இல்ல, எல்லாமே நம்ம எது கேட்டாலும். என்ன பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்கு இதெல்லாம் இந்த பாருங்க 1 2 எத்தனை லாக்கர் இருக்கு பாத்தீங்களா? இந்த வேற லாக்கர் இருக்கு. ஒரு லாக்கருக்கும் கீ வந்துருக்கும் ப்ரோ, கூட்டு போடுற மாதிரி ப்ரோ. இது வந்து ஒவ்வொருத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க, அதனால அவங்கவுங்களுக்கு லாக் வாங்கி வச்சு அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 இன்ச்சு 8 இன்ச்சு 1 அடி, இந்த 1க்கு 1 இந்த ஸ்கொயர் ஒரு ஆபீஸ்க்கு தகுந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு ஷூ வைக்க இல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் இல்ல ஒரு லஞ்ச் வைக்கிற மாதிரி ஒவ்வொரு ஆபீஸுக்கு ஒவ்வொரு தேவைக்கு தேவைப்படுற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம் எல்லாமே. பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இந்த சோஃபா அது மட்டும் கிடையாது, வீட்டுக்குள்ள இந்த மாதிரி டாய்ஸ் ஒரு ஆபீஸ்க்கு வைக்க எல்லாத்துக்குமே நம்மள்ட்ட எல்லாமே இருக்கும். அதே மாதிரி செவத்துல திவார்ல மாட்டுற மாதிரி செவத்துல மாட்டுற மாதிரி எல்லாமே இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு அங்க 12,000 ரூபாய்க்கு சோஃபா காமிச்சேன், அடுத்து 25,000 ரூபாய்க்கு தேக்கில காமிச்சேன். இதுனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 45,000 ரூபாய் வரும் 5 சீட்டர் மட்டுமே. ஏன்னா நீங்க வெளியில எங்க போய் வாங்கினாலும் 80,000 1 லட்சம் ரூபாய் கிட்ட வருது ஸ்டார்டிங். அத பார்த்ததுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் ப்ரோ? இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டில வரும் ப்ரோ. என்ன பாத்தீங்கன்னா பர்மாக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. நீங்க பர்மா தேக்கையும் கொண்டு வந்து இதையும் கொண்டு போய் பக்கத்துல வச்சாலும் ஒரு கார்பெண்டரே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்கிறது இதுதான். அதே மாதிரி பெட் எல்லா பெட்டும் நம்மள்ட்ட இருக்கு. ஓகே ஓகே. மேட்ரஸ் வந்து எல்லாமே மேட்ரஸ் எல்லா மேட்ரஸுமே நம்மள்ட்ட இருக்கு. ஏன்னா திவான் பாத்தீங்கன்னா இந்த திவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 ரூபாய் கிட்ட வரும். இது வந்து ஆர்டரு, நம்ம வந்து இந்த மாதிரி ரெக்ஸன் சோஃபா வேணும்னா ஆர்டர் கொடுத்தா நம்ம பண்ணி தருவோம். ரெக்ஸன் சோஃபாங்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா கீழே வெறும் இந்த பெல்ட் மட்டும்தான் இருக்கும், அதனால லைஃப் வந்து ரொம்ப வராது. எல்லாருமே இப்ப ரெக்ஸன் சோஃபா எல்லாமே நம்மள்ட்ட வெளில பாத்தீங்கன்னா எல்லாமே அள்ளி எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துட்டு உட்ல தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது நம்ம இதுதான் வேணும் கேட்டு வரவங்களுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துருவோம். அதே மாதிரி உங்களுக்கு இரும்புல பாத்தீங்கன்னா ஊஞ்சல் காமிச்சேன், சூளா காமிச்சேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உடன் இருக்கு, எல்லாமே நம்மள்ட்ட கீழே ஸ்டாக் இருக்கு. இது வந்து பின்னாடி சாயிற மாதிரி வரும், இது சாயாம வெறும் பிளாட்டா உள்ளதும் இருக்கு. எல்லாமே நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே அட்டி மேல அட்டி தான் இருக்கும், எல்லாமே நம்ம எடுத்து காட்டுற மாதிரி இருக்காது. எனக்கு இந்த பொருள் தான் வேணும் அப்படின்ட்டு நீங்க வந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு எடுத்து வெளில வச்சு எல்லாமே தொடச்சு எல்லாமே கிளீன் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி நீங்க எடுக்கிற பொருள் எல்லாமே திரும்ப எடுத்து ரீவார்னிஷ் பண்ணி அந்த மாதிரி எல்லாமே பக்காவா பண்ணி தான் கொடுப்போம். இப்ப நான் சின்ன நம்ம குடோன்ல உள்ளதையும் காமிச்சேன், சின்ன ஷோரூம்ல உள்ளதையும் காமிச்சேன், எங்க உள்ளதையும் காமிச்சேன். இதுல உள்ள பொருள் அன்னில நீங்க வேற ஏதாவது பொருள் பார்க்கணும் இல்ல உங்களுக்கு இந்த பொருளோட ரேட் எதுவும் உங்களுக்கு தெரியணும்னா அந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கால் பண்ணுங்க. அந்த நம்பருக்கு நீங்க உங்களால கால் பண்ணி எடுக்கல அப்படின்னா வெறும் வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய்னு மட்டும் மெசேஜ் மட்டும் போட்டீங்கன்னா அதுல ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் ஓபன் பண்ணீங்கனாலே நம்ம கடையில உள்ள அனைத்து பொருளோட போட்டோஸ் அதே மாதிரி ரேட் எல்லாமே அதுல ஃபுல் டீட்டெயில் வந்துடும். அதுல உங்களுக்கு லொகேஷன் எல்லாமே வந்துடும் அந்த லிங்கை ஓபன் பண்ணீங்கனாலே.